பிரைஸ் த லார்ட். நான் ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டத்தில் சேர்ந்து ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி இந்த வீடியோ பதிவை வெளியிடுகின்றேன். என் குருநாதர் திரு அக்னி கே ராமு சார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாழும் சித்தர் ஐயாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி வரலாம் என்று சொல்லித்தான் என்னை கோவில்பட்டி அழைத்து சென்றார்கள். திரு அக்னி கே ராமு சார் அவர்கள் ரைட்வே நிறுவனத்தை பற்றியோ அவர்கள் தயாரிக்கும் துணை உணவு வகைகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசவில்லை. நான் கோவில்பட்டி சென்று சித்தர் ஐயாவை சந்திக்கும் முன்பு ரைட்வே நிறுவனத்தின் எம்டி சார் திரு டாக்டர் ஜி சண்முகராஜா சார் அவர்களை முதலில் சந்தித்தேன். அவரை நான் சந்தித்து வணக்கம் சொன்ன அடுத்த நிமிடமே ஒரு டம்ளர் தண்ணீரில் ரைட்வே நிறுவனத்தின் துணை உணவு திரவத்தை 2 சொட்டு விட்டு என்னை குடிக்க கொடுத்த பின்புதான் பேசவே ஆரம்பித்தார்கள். ரைட்வே நிறுவனம் தயாரிக்கும் உப்பு என்ற அமிர்த செந்தூரம் கலந்த துணை உணவு வகைகளை பற்றியும் அதை தயாரிக்கும் முறைகள் பற்றியும் வீடியோ ஆதாரங்களுடன் விளக்கினார். நான் கோவில்பட்டி சென்று திரு ஜி சண்முகராஜா சார் சொல்லிதான் எனக்கு முப்பு என்ற வார்த்தையே தெரியும். அதற்கு முன் நான் அந்த வார்த்தையை கேள்விப்படவே இல்லை. நான் உடனே எழுந்து, சார், நீங்க கொடுத்த அந்த தண்ணீரை குடித்த சில நிமிடத்தில் என் வயிற்றிலிருந்து கேஸ் முழுவதும் வெளியேறிவிட்டது. நான் கடந்த 30 ஆண்டுகளாக பல அலோபதி ஹோமியோபதி மாத்திரைகளை சாப்பிட்டும் தீராத பிரச்சனை. இந்த மருந்தை சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் என் வயிறு காலியாகி விட்டது. என்னை ஆச்சரியப்பட வைத்து விட்டது சார் என்று சொன்னேன். உடனே அதற்கு எம்டி சார் சொன்னார்கள், இது ஆரம்பம்தான் சார், இன்னும் நிறைய ஆச்சரியங்களை காணப்போகிறீர்கள் என்று சொன்னார்கள். மேலும் அவர் சொன்னார், நாங்கள் செய்வது மருத்துவம் அல்ல மகத்துவம், நாங்கள் விற்பது மருந்தல்ல தேவாமிர்தம் என்றார்கள். எனக்கு அப்பொழுது புனித பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் உன்னை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணச் செய்வேன் மீகா 7:15 என்ற வேதவசனம் என் காதுகளில் ஒலிக்க கேட்டேன். அதன் பின் அவர் என்னை மறுபடியும் அழைத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து நலமான ரசமணி என்று சொல்லி ஒரு டாலரை எடுத்து டம்ளரில் போட்டு தண்ணீரை நிரப்பி 1 நிமிடம் விட்டு என்னை குடிக்க சொன்னார்கள். அதை குடித்த உடனே தேவாமிர்தத்தை குடித்த புத்துணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. எனக்கு உடனே என் ஆழ்மனது சொன்னது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் நீ இங்கு வந்திருக்க முடியாது என்று. உடனே உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவேன் என்ற வேதவசனம் மீண்டும் என் காதுகளில் ஒலிக்க கேட்டேன். நன்றி.